செய்வேன், அந்த நேரம் தான் செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுகிற டைம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு எந்த நேரம் சொன்னாரோ அந்த நேரத்தில் இவர்கள் பஸ்கா பண்டிகையை என்ன செய்யறாங்க, ஆசரித்து உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் சரி நம்மள என்ன செய்வோம், அந்த 3 மணிக்கு பிரேயர், ஆனால் நம்ம இவ்வளோ கதை கதைக்கிறோம். 4 மணிக்குள்ள போவோம், 5 மணிக்கு, அப்போ 3 மணி நேரம் 2 மணிக்கு அங்கே போய் வெயிலில் உட்காந்துருக்கணும், டீசல் கிடைக்கும். ஆமாவே இல்லையா? அப்போ நேரத்தை நம்ம கைக்கு கொண்டுட்டு வந்துடுறோம். ஆமாவே இல்லையா? அப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்முடைய கைக்கு கொண்டுட்டு வரோம். வாசிக்க மக, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். அவருடைய காரியம் நமக்கு என்னவா, அப்போ அவர் அந்த நினைச்சிருக்கிற காரியம் நமக்கு, அப்ப நம்ம அந்த காரியத்தை செயல்படுகிறதுனால அது என்னவாகுது, தீமையாய் மாறுது. ஆமாவே இல்லை? இப்போ முன்கூட்டி நமக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை செஞ்சுட்டா அது நமக்கு என்னது, நன்மையை கொண்டு வராது, அது தீமையை கொண்டு வரும். ஆமாவே இல்லை? ஆனால் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னவாகும், அது சமாதானமாக இருக்கும். ஆமாவே இல்லையா? இந்த காரியங்கள் ஒன்று ஏதாச்சும் ஒன்று செய்றீங்க, அது சரி அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு கடைசியில் என்ன ஆகிடுறது, அது பிரச்சனையாகிடுது. ஏதோ நானும் நம்ம யோசிக்கிறோம்ல, என்ன டைம் எடுத்திருக்கலாம், ஆமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே வாசம் இன்னொரு வாசிக்க முடிச்சிடலாம். முடிவை கொடுக்கும்படிக்கு அவர் அறிவார். ஹலோ, எத்தனை பேர் ஏதாச்சும் யோசனை பண்ணிக்கிறீங்களா? எதையாச்சும் குறித்து இது இப்படி நடக்குமா, என் பிள்ளைகளை குறித்து அதை குறித்து இதை குறித்து யோசிக்கிறீங்களா? உங்கள் பரம தகப்பன் சொல்கிறாரு, நீ ஒன்றும் யோசிக்காத, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்க. நம்மவே இல்லையா? நம்ம அவர் வேலையை பார்க்க முடியாது. நம்ம அவர் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன நடக்கும், நம்ம வேலையும் போயிடும், அவர் வேலையும் போயிடும். ஆமாவே இல்லையா? ஆமாம். சில நேரம் அப்படித்தாங்க, யார்ட்டையும் நம்ம வேலையை கொடுத்துட்டு போனோம்னா அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு வேலை போகிறதுக்கு அவங்க வேலை செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாவே இல்லையா? என்ன பிரதர், சார் ஒரு நாளுக்கு உங்களோட பஸ் ஸ்டாண்ட் ஒருத்தருக்கு ஓட கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் அந்த அதில் உட்காந்தோன்னா உங்களுக்கு அங்கே வராது இல்லை, அது என்ன மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்கு பிறகு அதை சரி பண்ணி உங்கள் லெவலுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள பின்னுக்கு என்ன யார்ட்டையும் எடுங்க அந்த இதை எடுத்துரும். அது என்ன அந்த அப்படி கையில் அது என்னது சொல்றது, எடுத்துரும். சங்கீதம் 128 இதை வாசிக்குமா, இது முடிச்சிடலாம், வாசிக்கலாம். ஹலோ, உங்க எல்லாருக்கும் சொல்றாரு, சங்கர் சொல்றாரு, அங்கங்க போய் நிக்க கூடாது, கர்த்தர் சொல்றாரு, அவைகள் தீமைக்கு இல்லை. ஆண்டவரது காலையில நம்ம கொண்டாந்து உட்கார வச்சுட்டு தீமை